வருஷம் ஆரம்பிக்கும் போது மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு. ஏஐ வந்துருச்சுடா டோய், இனி ஏர்னிங்ஸ் கொட்டுன்னு கொட்ட போகுது பாருங்க அப்படின்னு S&P 500ஓட 2026 டார்கெட்டை 7,100 இருந்து 8,100 வரை எல்லா மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸும் ப்ரெடிக்ட் பண்ண, இந்த புல்லிஷ் ரன்னுக்கு இருக்கிற பெரிய ரிஸ்க் நம்ம தலைவர் சோத்துல செங்கலை வச்சு பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு நாம எதிர்பார்க்க, அவரு பெரிய பாறாங்கல்லையே தூக்கி வச்சுட்டாப்ல. இந்தியன் இண்டெக்ஸ் நிஃப்டி 50 சோஃபார் இந்த வருடம் 13% கீழே போயிருக்குது. போர் ஆரம்பிச்சது மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இம்போர்ட் பண்ற எல்லா நாட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சரியான அடி, முக்கியமா ஏசியன் மார்க்கெட்ஸ். அதனால இந்தியன் மார்க்கெட் 13% கீழே போய் இருக்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை. யூஎஸ் இண்டெக்ஸ் S&P 500 4% டவுன். ஏயா சும்மா இருக்கிற எங்களுக்கு 13% டவுன், போற ஆரம்பிச்ச உங்களுக்கு வெறும் 4% தான் டவுனா? இதெல்லாம் நியாயமா? எனக்கு எல்லா தர்மங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். ஆனா உண்மையிலே S&P 500 சோஃபார் இவ்வளவுதான் கீழே போய் இருக்குதுங்கிறதுல பெரிய ஆச்சரியம் தான். நாஸ்டாக் 100 5% டவுன். ஒரு கட்டத்தில் 10% வரை கீழே போய் கரெக்ஷன் டெரிட்டரிக்கு போச்சு. இந்த வார ரிலீஃப் ரேலியில் மேலே வந்திருக்குது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இன்னும் பாசிட்டிவ் டெரிட்டரியில் இருக்குது. இந்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகும் அப்படிங்கிற ஹோப்பில் இது இன்னும் பாசிட்டிவாக இருக்குது. போர் நீடிச்சதுன்னா அந்த ஹோப் எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வைக்க வேண்டியதுதான். யூஎஸ் ஹை க்ரோத் ETF ARKK 10% டவுன். இந்த ரணகலத்தில் ஹை வாலட்டைலான இந்த ETF 10% கூட கீழே போகலைன்னா தான் நம்ம ஆச்சரியப்பட்டு இருக்கணும். பாண்ட் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. கோல்ட் சோஃபார் 8% வளர்ச்சி. ஒரு கட்டத்தில் ஒரு அவுன்ஸ் கோல்டு $5,600 கிட்ட வர போச்சு. இப்போ தான் சாந்தமாகி 4,700 கிட்ட ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. பிட்காயின் 24% டவுன். 2 மாசமா இதே ரேஞ்சில் தான் ஸ்டக் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் இது பிரேக் அவுட் ஆகி பிச்சுக்கிட்டு மேலே போகும்னு கிரிப்டோ ஆர்வலர்கள் எல்லாம் ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நடக்கிற அன்னைக்கு தான் நாம் கணக்கில் எடுத்துக்க முடியும். S&P 500 தான் இப்படி 4% டவுனில் இருக்குதே தவிர, சாஃப்ட்வேர் செக்டார் ETF IGV 25% டவுன். சாஃப்ட்வேர் ஸ்டாக்ஸ் அதிகமாக இருக்கிற போர்ட்ஃபோலியோ இந்த பெயினை ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் அடோபி, சேல்ஸ்ஃபோர்ஸ் எல்லாம் 30% டவுன். மைக்ரோசாஃப்டை கூட விட்டு வைக்கல, 24% டவுன். ஓவராலாக பார்த்தா ஏஐனால பாதிப்பு இல்லாத செக்டார்ஸ் எல்லாம் டூயிங் குட். கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ், எனர்ஜி, மெட்டீரியல்ஸ், இண்டஸ்ட்ரியல்ஸ் இதெல்லாம் பிரைட் க்ரீனாகவே இருக்குது. செமிகண்டக்டர்ஸ் பாதி க்ரீன் பாதி ரெட்டுன்னு ஓகேவா இருக்குது. ஃபைனான்ஷியல்ஸ் நல்லாவே அடி வாங்கியிருக்குது. சாஃப்ட்வேருக்கு தான் தர்ம அடி, டீப் ரெட்டில் இருக்குது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்ரி இயர் ஆன் ஆவரேஜ் நம்ம 14% ட்ரா டவுன் எதிர்பார்க்கணும். 14% வரைக்கும் ஓகே தான், அதுக்கு மேலேயும் கீழே போனால் தான் கன்சர்ன் ஆகணும். சோஃபார் இந்த வருடம் நாஸ்டாக் 100 மேக்ஸிமம் 10% வரை தான் கீழே போயிருக்குது. ஆனால் இதுக்கே நிறைய பேர்கிட்ட இருந்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு மெசேஜ். பாஸ், இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நர்வஸ் ஆகிற சிச்சுவேஷன் வருஷத்தில் ஒன்றாவது நடக்கத்தான் செய்யும். இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிற ஆளாக நீங்கள் இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு ஏற்றது இல்லை. லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இதை ஒரு வரமாக பார்க்கணும். சீப்பாக வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுல, அந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பயம் இருந்தால் போன வருஷம் டாரிஃப் டைமில் என்ன நடந்தது, கோவிட் டைமில் என்ன நடந்தது, அப்புறம் அந்த வருஷ முடிவில் இண்டெக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பாருங்க. கான்ஃபிடன்ஸ் தானாக வரும். அதுக்காக இந்த வருஷம் பாசிட்டிவாக முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு வருடம் பாசிட்டிவாக முடிகிறதுக்கான வாய்ப்பு 80%. அதாவது 5ல் 4 வருடம் பாசிட்டிவாக முடிகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு ஜஸ்ட் ரைட் த்ரூ த டஃப் டைம்ஸ். இதுவும் கடந்து போகும். லேட்டஸ்ட் மார்ச் மாத US ஜாப்ஸ் ரிப்போர்ட்ஸ் பார்த்தா 178,000 ஜாப்ஸ் வளர்ந்து இருக்குது. ஒரு 60,000 ஜாப்ஸ் கூடியிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது 178,000ன்னு ரிப்போர்ட்டில் வந்திருக்குது. கடந்த 10 மாசமா ஜாப்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் க்ரோத்னு மாறி மாறி வந்துட்டு இருக்குது. போன மாத ரிப்போர்ட் 92,000 ஜாப்ஸ் நெகட்டிவ்னு வந்துச்சு. இப்போ அதை திருத்தி 133,000 ஜாப்ஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாச ரிப்போர்ட்டை அடுத்த மாசம் ரிவைஸ் பண்ணுவாங்க. இப்படி ஹெவியா ரிவைஸ் ஆகிற நம்பர்ஸை நாம எப்படி நம்புறது? எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்தில் தான் மேக்ஸிமம் எக்ஸ்பான்ஷன் வந்திருக்குது. இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபைனான்ஷியல் ஜாப்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதில் ஆரக்கிள் வேற 30,000 ஜாப்ஸ் கட் பண்ணுறாங்க. இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஜாப் லாஸ் எல்லாத்தையும் நாம் ஏஐ மேலே பழிய போட்டாலும், நம்ம NVIDIA CEO ஜென்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நல்ல கம்பெனினா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லாங் டேர்ம் விஷன் இருக்கணும். இன்னைக்கு ஏஐனால ஹியூமன் ரிசோர்சஸ் மிச்சமாகுதுன்னா அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி அந்த கோலை சீக்கிரமாக அடைய பார்க்கணுமே தவிர ஆட்களை ஃபயர் பண்ணக்கூடாது. அப்படி ஃபயர் பண்ணுற கம்பெனி ரிசோர்சஸை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த தெரியாத கிரியேட்டிவிட்டி இல்லாத கம்பெனி அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு NVIDIAல
42,000 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. இன்னும் 10 வருஷத்துல அது 75,000க்கு மேல போகும் அப்படின்னு ஜென்சன் ப்ரெடிக்ட் பண்றாரு. அதனால இந்த ஜாப் மார்க்கெட்ல உங்களுக்கு ஜாப் போகுதுன்னா அந்த கம்பெனிக்கு உங்களை புத்திசாலித்தனமா பயன்படுத்த தெரியல அப்படின்னு அர்த்தம். உங்க திறமையை மதிக்கிற கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆகிக்கோங்க, அவ்வளவுதான். நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த ஜாபுங்கிறது காசுக்காக ஒருத்தனுக்கு நாம சர்வீஸ் பண்றோம். அந்த தேவை அவனுக்கு இருக்கிற வரைக்கும் நாம சர்வீஸ் பண்றோம். அந்த தேவை அவனுக்கு இல்லைன்னா அந்த தேவை இருக்கிற அடுத்த ஆளை பிடிச்சிக்க வேண்டியதுதான். அல்லது நம்ம சர்வீஸ் தேவைப்படுற அளவுக்கு நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். சிம்பிள். இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கக்கூடாது. சேயிங் தட் எப்போவுமே ஒரு 6 மாத செலவுகளை எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டஃப் டைம்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யூஎஸ் இன்ஃப்ளேஷன் சர்ப்ரைசிங்லி இன்னும் கண்ட்ரோல்டாக 2.4% இருக்குது. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற போர் பெட்ரோல் விலையை கூட்டிடுச்சு. இதோட இம்பேக்டை இன்னும் வரும் நாட்களில் பார்ப்போம். இன்ஃப்ளேஷன் மேலே போச்சுன்னா நம்ம தலைவர் எதிர்பார்க்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் எல்லாம் நடக்காது. அதனாலேயே நம்ம ஆளு வரும் நாட்களில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் நாம் எதிர்பார்க்குறத என்னைக்கு அவர் செஞ்சார்? சாயங்காலம் ஒன்று சொல்லிட்டு 1 மணி நேரத்திலே ஆந்திர பெல்ட்டி அடிக்கிற ஆளு நம்ம ஆளு. என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். என்விடியா குவார்டர்லி ஏர்னிங்ஸ் அனதர் ப்ளோ அவுட் குவார்ட்டர். 65 பில்லியன் ரெவன்யூ எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 68.1 பில்லியன் ரெவன்யூ ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 43 பில்லியன். அடுத்த குவார்ட்டருக்கு 78 பில்லியன் ரெவன்யூ கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக 80 பில்லியனாவது ரிப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன ஒரு அசுர வளர்ச்சி! ஜஸ்ட் 3 வருஷத்துக்கு முன்னால் அவங்க மொத்த வருட வியாபாரமே 27 பில்லியனில் தான் இருந்துச்சு. இப்போ 216 பில்லியன், 8 மடங்கு அதிகம். இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்கிற நெட் இன்கம் 43 பில்லியன். அதில் அந்த 6 பில்லியன் அதர் இன்கம்மை கழிச்சு மிச்ச 37 பில்லியனை நெட் இன்கம்மாக நம்ம ஷீட்டில் போட்டால் 35 ஃபார்வர்ட் மல்டிபிளுக்கு ப்ரைஸ் இன்னைக்கு $214 போயிருக்கணும். ஆனால் ப்ரைஸ் ரிசல்ட் வந்த மறுநாள் $184 க்ளோஸ் ஆச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு 30 மல்டிபிள் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு மார்க்கெட் சொல்லுது. அதாவது இப்போ இருக்கிற அசுர வளர்ச்சி வருங்காலத்தில் இருக்காது, சிக்னிஃபிகண்டாக ஸ்லோ ஆகும் அப்படிங்கிறது மார்க்கெட்டோட பயம். கடந்த 6 மாசத்துல ரெவன்யூ 47 பில்லியன்ல இருந்து 68 பில்லியனுக்கு போயிருக்குது. நெட் ப்ராஃபிட் 26 பில்லியன்ல இருந்து 37 பில்லியனுக்கு போயிருக்குது. ஆனால் ஷேர் ப்ரைஸ் அசையிலேயே அதே 170 to 190 ரேஞ்சிலேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த 6 மாசத்துல ஃபார்வர்ட் மல்டிபிள் 40ல இருந்து 30க்கு வந்திருக்குது. அதாவது 6 மாசத்துக்கு முன்னால இருந்ததை விட இப்போ என்விடியாவோட ஷேர் ப்ரைஸ் சிக்னிஃபிகண்ட்லி சீப்பர். போன அக்டோபர் மாதம் நடந்த ஜிடிசியில் என்விடியா சிஇஓ ஜென்சன் பிளாக்வெல் மற்றும் ரூபின் சேல்ஸில் இருந்து மட்டும் 2026 முடியும் போது 500 பில்லியன் ரெவன்யூ எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவ்வளோ பெரிய நம்பரை சொல்லியும் ஷேர் ப்ரைஸ் அசைஞ்ச பாட்டை காணும். இந்த மார்ச் மாதம் நடந்த ஜிடிசியில் பிளாக்வெல் மற்றும் ரூபினில் இருந்து மட்டும் மொத்த சேல்ஸ் 2027 முடியும் போது 1 ட்ரில்லியனை தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தார். அப்பவும் மார்க்கெட் அசைஞ்சு கொடுக்கல. ஆனால் இமேஜின் பண்ணி பாருங்க, சோஃபார் பிளாக்வெல் இன்ட்ரடியூஸ் ஆனதுல இருந்து டோட்டல் சேல்ஸ் 180 பில்லியன் கிட்ட இருக்குது. இப்போ இன்னும் 2 வருஷத்துல பிளாக்வெல் ரூபின்ல இருந்து மட்டும் 820 பில்லியன் ரெவன்யூ வரணும். ஜென்சன் அவரோட ஆர்டர் புக் விசிபிலிட்டியை வச்சு அந்த நம்பரை நமக்கு சொல்றாரு. சாத்தியமா? இதுவரைக்கும் அவர் சொல்லி நடக்காம போகல. ஒருவேளை உண்மையிலே அவங்க அந்த நம்பரை ரீச் பண்ணாங்கன்னு வைங்க, ஒவ்வொரு குவார்ட்டரும் அட்லீஸ்ட் 8% வர ரெவன்யூ கூடணும். நம்ம ஷீட்ல நெக்ஸ்ட் 4 குவார்ட்டருக்கு 10% ரெவன்யூ கூட்டிட்டு வருது. அதுக்கு அடுத்த 4 குவார்ட்டர் 8% கூடுது அப்படின்னு அசியூம் பண்ணுவோம். அப்படி கூடுச்சுன்னா இன்னும் 2 வருஷத்துல 30 மல்டிபிள்கே ஷேர் ப்ரைஸ் டபுள் ஆகணும். மார்க்கெட் கேப் 9 ட்ரில்லியனுக்கு மேலே போயிடும். இது இப்போ இருக்கிற அடிமாட்டு மல்டிபிள் 30க்கு. க்ரோக் அக்விசேஷன்னால இன்ஃபரன்ஸ் மார்க்கெட்லையும் என்விடியா கிங்னு ப்ரூவ் ஆச்சுன்னு வைங்க. பழைய மாதிரி 35 அல்லது 40 மல்டிபிள்க்கு ஸ்டாக் ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் நம்ம கணக்குக்கு கன்சர்வேட்டிவாக 30 மல்டிபிளையே யூஸ் பண்ணுவோம். ஷேர் மார்க்கெட் வரலாற்றில் முதல் $10 ட்ரில்லியன் கம்பெனியாக என்விடியா ஆகிறதுக்கான வாய்ப்பு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. நான் தாண்டா கம்ப்யூட்டிங் கிங் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு ஜென்சன். ஆனால் இந்த 10 ட்ரில்லியனை அடைகிறதுக்கு முன்னால் என்விடியாவோட ஷேர் ப்ரைஸ் ரைடு எப்படி இருக்கும்? ஏற்கனவே இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்லா தெரியும். சும்மா ரோலர் கோஸ்டர் ரைடை விட சூப்பர் த்ரில்லிங்காக மேலேயும் கீழையும் சுற்றி அடித்து ஒரு கிறக்கத்திலேயே வச்சுருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ஜாய் த ரைடு. 2 வாரத்துக்கு முன்னால் சான் ஆண்டனியோ தமிழ் சங்கம் அவங்க ரம்ஜான் கொண்டாட்டத்தில் ஒரு பகுதியாக என்னோட ஃபைனான்சியல் செஷனையும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல செஷன், நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள்.
பொதுவாக இந்த மாதிரி செஷன் 4 மணி நேரத்துக்கு மேலே போகும். ஆனால் இங்கே நேரமின்மை காரணமாக ஒரு 2.5 மணி நேரத்திலேயே முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் அதர் தன் தட் செஷன் சூப்பராக போச்சு. இந்த செஷனுக்காகவே ஹூஸ்டனில் இருந்தெல்லாம் 3 மணி நேரம் டிரைவ் பண்ணி ஒரு நேயர் வந்திருந்தார். இப்படி நேரில் வந்து பார்க்கணுன்னு யாருக்கும் அவசியமே இல்லை. எல்லா கண்டென்ட்டும் யூடியூப்லேயே இருக்குது. ஆனாலும் நேரில் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது பாருங்க, அந்த மனசு தாங்க. நேரில் அட்டன் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இதை ஆர்கனைஸ் பண்ணின சான் ஆண்டனியோ தமிழ் சங்கத்திற்கும் பெரிய நன்றி. இதில் எனக்கு போனஸ் என்னன்னா, திரு பார்த்திபன் ரவிக்குமாரோட ஈகை பற்றிய ஒரு பேச்சு. புறநானூறு, தொல்காப்பியம்னு பல இலக்கியங்களில் இருந்து மேற்கோள் எடுத்து ஈகை பற்றி சுவாரஸ்யமாக பேசினார். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல தமிழ் நிகழ்ச்சியை நேரில் அனுபவிச்ச சந்தோஷம் எனக்கு. அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். சீக்கிரமே ராலே அண்ட் ரிச்மாண்டில் இது மாதிரி ஒரு இன்பர்சன் செஷன் நடக்க ஏற்பாடு ஆகிக்கிட்டு இருக்குது. ராலே அண்ட் ரிச்மாண்ட் ஃபோக்ஸ், ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கெண்டை உங்கள் கேலண்டரில் பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா? பாய்.